அந்த ராமநவமி உற்சவத்தில் 1000 பேருக்கு சமைச்சு வச்சிருக்கா. கல்யாணம் ஆயிடுத்து. அழகான ஒரு குழந்தை, ராகவன்னு பேர் அவனுக்கு. சின்ன வயசுலேயே அந்த குழந்தைய பழக்கிறார். ராத்திரி திவ்ய நாமம் சுத்தும் போது அவனும் சேர்ந்து சுற்றுவான், இல்லைன்னா மேலே தூக்கிண்டு பிரதட்சணம் பண்ணுவார். இவர் இருக்கும்போது இவருடைய கீர்த்தனங்களில் பிரச்சாரமாகி நன்னா எல்லாரும் பாட ஆரம்பித்த உடனே அந்த மாமிக்கு பாகவதான்லாம் எப்படி அனுபவிக்கிறான்னு பார்க்கறதுல ஒரு ஆசையா. இந்த கோபண்ணாவுடைய மனைவிக்கு குழந்தை 3 வயசாக ஆறுது. அன்னைக்கு என்னமோ அந்த குழந்தை தூங்கிட்டான். பால் கொடுத்து தூளியில் ஆட்டி தூங்க வச்சுட்டா. தன்னுடைய பர்த்தா பாடக்கூடிய கீர்த்தனங்கள்லாம் அத்தனை 1000 பேர் பாடுறதை கேட்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்து உக்காந்தா. இங்கே அந்த ராம தியானத்தில் லயிச்சு போனதுனால தியாகராஜ சுவாமி 98 கோடி ராமநாமம் பண்ணினார். அவ அப்பா ராமபிரம்மம் தான் அவருக்கு வந்து உபதேசம் பண்ணி வச்சார். 98 கோடி ராமநாமம் பண்ணு, ராமர் ஒன்று கதவை தட்டுவார் உன் வீட்டை. 98 ஆயிடுத்து. ராமர் ஒவ்வொரு கோட்டிக்கும் அவர் கோதண்டபாணியாக இருக்கக்கூடிய அவருடைய கோதண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி ஒரு பெல் அடிக்கும். இவர் காதில் மட்டும் விழும். 98 கோடி ஆச்சு. இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். ராமாஜன மகா ராம பத்னாஜன மகான்னு பூஜை பண்ணிட்டு இருக்கார். வாசல்ல கதவை தட்டுறா. கதவை திறந்தது யார் தெரியுமோ? அவாத்து மாமி. தாசாமாவி ரபு சௌரிகின்னு வரக்கூடிய சுவாமிக்கு கதவை திறக்கிறா. இங்க அப்படித்தானே அவருக்கு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டவனே மாமி போய் கதவை திறக்கிறா. முதல் தரிசனம் மாமிக்கு. எந்த விதமான ஒரு சின்ன ஒரு ராமநாமம் சொல்லியிருப்பாராங்கிறது தெரியாது, இல்லை 108 சொல்லியிருப்பாளான்னு தெரியாது. தன்னுடைய பர்த்தாக்கு கைங்கரியம் பண்ணின விசேஷத்தினாலே ராமருடைய தரிசனம். தாத்தால கோலம் போடுறதுல இருந்து இருக்கு. நீ என்னத்தையாவது பண்ணிக்கோ, நான் என்னத்தையாவது பண்றேன்னு வாட்ஸ்அப்பை நோண்டின்னு இருக்கக்கூடாது. உங்களை சொல்லலை. பூஜா பாத்திரத்தை தேய்ச்சி கொடுக்கறதுலேருந்து, நைவேத்தியம் பண்ணி பிரபோதனத்துக்கு பால் வைக்கிறதுலேருந்து, டோலோத்சவத்துக்கு பால் வைக்கிறதுலேருந்து, 4 பாரிஜாத புஷ்பத்தை பறிச்சதுலேருந்து உண்டு இதெல்லாம் கணக்கு. இந்த கணக்கையும் தீர்க்கணுங்கிறதுனால ராமன் முதல் தரிசனம் மாமிக்கு. எந்த ஒரு பிரயாசியும் படாமல் பாகவதாளுடைய சங்கத்தில் சேர்ந்துட்டா, பாகவதர் பஜனையை முடிக்கிற வரைக்கும் அவருடைய பஜனையில் இருந்துட்டா, உங்களை சொல்லலை, அந்த சங்கமம் இருக்க அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அந்த பாகவதாளுடைய சங்கமத்தை